சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதுல நாம ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். சந்திர பகவான் இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்துல, அதாவது 15ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். நாளைக்கும் காத்தால புனர்பூச நட்சத்திரம் இருக்கு, 7:13 வரைக்கும். நாளைக்கு அஷ்டமி திதி, செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை மிக விசேஷமான ஒரு நாள். இன்னைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு காலையில அஷ்டமி 7:10 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு புதன்கிழமை நமக்கு நவமி திதி. இந்த நவமி திதி என்ன விசேஷம் பார்த்தேன்னா, ஸ்ரீராம நவமி. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்ரீராமன் அவதரித்த அற்புதமான ஜென்ம நாள் அது ஸ்ரீராம நவமி. இந்த நாள்ல அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீராமனை கொண்டாடுவோம். இந்த பூமிக்கு புனிதம் தந்த ஸ்ரீராமனை கொண்டாடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை புனிதமடையும். அந்த தினம், அந்த புதன்கிழமையே ஷீரடி பாபாவுடைய அவதார தினம். அதையும் நம்ம ஞாபகம் வச்சோம். இந்த வாரத்துடைய முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு முகூர்த்த நாள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு முகூர்த்த நாள். 2 முகூர்த்த நாள் இதுல வருது. அப்போ இந்த வாரத்துல 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி. இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இந்த வாரம் நடைபெற போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த அற்புதமான வாரத்துல குரு பகவான் மேஷராசியிலிருந்து விடைபெறக்கூடிய வாரம். அடுத்த வாரம் துவங்குகிற போது குரு பகவான் அடுத்த வாரம் முடியும் போது ஒரு மேஷராசியை விட்டு போயிருப்பார். இந்த வாரம் அப்படி மெல்ல விடைபெற தொடங்கி விடுகிறார். மேஷராசியிலே குரு பகவானும் அந்த சூரியனுடைய அனுக்கிரகமும், இதனால் சித்திரை மாசம் 2ஆம் தேதியிலேயாவது சூரியனுடைய அனுக்கிரகமும் சேர்ந்து சிவராஜ யோகமா இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போறது. இந்த சிவராஜ யோகம் ரொம்ப விசேஷம். அரசு துறைகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முன்னேற்றம், அரசியல்வாதிகளுக்கு பெரிய வளர்ச்சி, குடும்ப தலைவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஒரு கம்பெனியில நிர்வாக பொறுப்பு, வங்கியில நிர்வாக பொறுப்பு, அலுவலகங்களில் நிர்வாக பொறுப்பு, இப்படின்னு எந்த துறையில நீங்க நிர்வாக பொறுப்பில் இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் இந்த வாரம் வரப்போறது அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சென்று வருவதற்குரிய யோகமும் உண்டாகும். குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இப்ப கூட கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு சுபிட்சமான நிலைமை ஏற்பட துவங்கும். ஆக இந்த வாரத்துல வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, புதன் பகவான் விரயஸ்தானத்துல நிக்கிறதுனால வியாபாரிகள் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன், நிறைய லாபம் எடுப்பேன். என்னை போல சக வியாபாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபம் எடுத்துட்டு இருக்கேன். அதே இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ளதானே நானும் போறேன். சில பேர் கேட்கறாங்க, எனக்கு மட்டும் சார் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னா, மனிதருக்கு மனிதர் அவரவர் ஜாதகம் வித்தியாசப்படுறது இல்லையா? ஒருத்தருக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இன்னொருத்தருக்கு கை கொடுக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒருத்தருக்கு லாபம் தர ஷேர் இன்னொருத்தருக்கு லாபம் தரும் கிடையாது. ஒருத்தருடைய நஷ்டம் இன்னொருத்தருக்கு லாபமா மாறுறது. அதுதானே ஷேர் மார்க்கெட்ல அதை விற்கக்கூடிய ஒருவர், அவருடைய நஷ்டம் நமக்கு லாபமாக மாறுகிறது. ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு கணக்கு இல்ல, நாம விற்கிறோம் இன்னொருத்தருக்கு அது மாறி போகிறது. இப்படி இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் கலந்துதான் வாழ்க்கை. பிசினஸ்ல அதை புரிஞ்சுக்கணும். புதன் பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கிற போது அவசரப்பட்டு நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய வேண்டாம். அப்படி இன்வெஸ்ட் பண்றவா பெரிய லாபத்தை எதிர்பார்த்து இறக்க வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் மாறி சென்று படிக்கக்கூடிய யோகம். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கோ, அடுத்த மாநிலத்துக்கோ, அடுத்த நாட்டுக்கோ, அடுத்த வீடுகளுக்கோ
இடம் மாறி சென்று படிப்பதன் மூலமான யோகம், வேற இடங்களுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கைகூடி வருது. இப்போ நிறைய கடன் வாங்கிட்டு இருப்பா மேஷராசிக்காரா. கடன் வாங்கினா எல்லாம் விரயத்துக்கே போயிட்டு இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டு லோன் இன்னொரு கிரெடிட் கார்டு லோனை அடைக்கிறதுக்கு பயன்படும். அந்த மாதிரி நீங்க வாங்கக்கூடிய லோன் எல்லாம் கடனை அடைப்பதற்கு பயன்படும். ஆகவே இப்ப கடன் வாங்குவதை தவிர்க்கணும். பொதுவாக மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வதும் கொஞ்சம் அவசியமா இருக்கு. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை காரணமா இன்னும் ஒரு வாரம் நீங்க பொறுமையா இருக்கணும். அடுத்த வாரம் 22ஆம் தேதி, இந்த வாரத்துடைய எண்டு, அடுத்த வாரத்துடைய ஆரம்பம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து விலகி விடுவார். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக மேஷராசிக்காரர்கள் இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்களை நோக்கி நீங்க செல்ல போறீங்க. குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போறது. படிக்கிற மாணவர்களுக்கு சில ஞாபக மறதிகள் ஏற்படலாம். படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் பொறுமையா நடந்துக்கணும். இது ரொம்ப அவசியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக உப்பிலியப்பனை வழிபடணும். உப்பிலியப்பன் வழிபாடுங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும்னு இருக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய பயணம், இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரனுடைய பயணம் துவங்கி உத்தர நட்சத்திரம் வரைக்கும் வருது பாருங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் நல்ல தன வருமானம் வந்து சேரும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சார் வருமானம் மட்டும்தானா, வேற செலவு உண்டா? நல்ல செலவு உண்டு. நிறைய செலவு பண்ணுவீங்க. சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. உங்க பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக செலவழிப்பீங்க. புது வீடு மாறுவீங்க, அதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. புது வீடு புக் பண்ணுவீங்க, அதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு பணத்தை செலவழிப்பீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்காக ஏற்பாடுகள் செய்வீங்க. நகை வாங்குறது, உடைகள் வாங்குவது அப்படின்னு அது சம்பந்தமான செலவுகள் இருக்கும். எல்லாமே சுப செலவாக இருக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரா புரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைகள் இப்போ மாற்றத்தை நோக்கி நடைபெற துவங்குவார்கள். ஊர் விட்டு ஊர் போறது, திருமணம் ஆகிய வெளியிடங்களுக்கு செல்வது, அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ரொம்ப லாபத்தில் இருக்கிறதுனால பிசினஸ் மிகுந்த லாபமாக அமையும். பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற உதவிகள் கிடைக்கும். பிரம்மாண்டமா பிசினஸ் வளர்க்கறதுக்குரிய நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நல்ல நட்புகள் கிடைக்கும். நல்ல கடன் உதவி கிடைக்கும். பிசினஸை நல்லா டெவலப் பண்ண முடியும். 10ஆம் இடத்துல சனி செவ்வாயுடைய இந்த கூட்டணியை பார்க்கும்போது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில உபத்திரவங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படும்னு இருக்கு. அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். 9-10க்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்துல மூலத்திரியோட வீட்டுல இருக்கார். சிலருக்கு நீண்ட தொலைவு உள்ள இடங்கள்ல வேலை மாற்றங்கள் அமையலாம். இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு வேலை தேடி அப்படி போவீங்க. உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால வேலை மாற்றம்ங்கிறது இப்ப ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிறது. பலருக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தெரிகிறது. உங்களுடைய அயனசயன ஸ்தானத்துல சுகாதிபதியும் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சிலருக்கு சில பாதிப்புகளை இப்ப தரக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால உடல் நலத்துல ரிஷபராசிக்காரா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இப்போ இருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சி, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கிற முன்னேற்றம், கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம்னு இந்த வாரம் ரொம்ப அற்புதமா அமைகிறது. உங்களுக்கு சிலருக்கு தோள்பட்டை வலி, வாய்வு தொந்தரவுகளும் வரலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வழிபடுங்க. அகிலாண்டேஸ்வரியை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கை அற்புதமா அமையும். ரிஷபராசிக்காரர்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த புதன் பகவான் இன்னும் 10ஆம் இடத்துல இருந்து கொண்டிருக்கார் இல்லையா?
புதன் பகவான் மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போறார். எப்படி கொடுக்க போறாருன்னா, வேலையில இதுவரை இருந்த பிரச்சனைகளை நீக்கி வேலையில ஒரு உயர்வான சூழ்நிலை, நீச்சபங்க ராஜ யோகம். அப்படிங்கும்போது வேலையில ஒரு உயர்வான சூழ்நிலையை புதன் பகவான் கொடுக்க போறார். வேலையே போயிடுது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவாளுக்கு மாறி மிகப்பெரிய யோகம் ஒன்று வரப்போகுது. நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால மனக்குழப்பம், வாழ்க்கையில ஒரு வெறுப்பு, ஏதோ வாழ்க்கை எப்படி போறதுங்கிற ஒரு கவலை, எப்போ பார்த்தாலும் மனசுல ஒரு அழுத்தம், அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா. வெளி உலகத்தை பார்க்க எல்லாம் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அக்கம் பக்கத்து வீட்டாரோட சண்டை, ஆபீஸ்ல பக்கத்து டேபிள் இருக்கிறவங்களோட சண்டை, மனசுல ஏதோ ஒரு மன அழுத்தம், உறவுகளுக்குள் மன வருத்தம், இதெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. இது எல்லாமே இப்போ ராஜயோகமாக மாறப்போகிறது. சுக்கிர பகவான் வந்து உட்கார்றாரு பாருங்க. இந்த சுக்கிர பகவான் வந்து உங்க ராசியில 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. இது நீச்சபங்க ராஜயோகமாக மாறி உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு பக்கபலமாக இருக்க போகிறார். உங்கள் கவலைகளை மறப்பதற்கு அவருடைய துணை இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை துணையை ஆக்கி தரப்போகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான நேரம். அதே போல வீட்டில் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம், தங்கம் வைரம் வாங்கக்கூடிய யோகம், உங்க அன்பு மகளுடைய படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய யோகம், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம், கல்யாணம் கூடி வரக்கூடிய நல்ல யோகம், பினான்சியல் பொசிஷன்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல தெளிவு, ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு சூப்பரா இருக்கு. யூடியூப் நடத்துறவங்க, பத்திரிகைகளில் எழுதக்கூடியவர்கள், போதுமான அளவுக்கு நமக்கு ரீடர்ஸ் இல்லை, வியூவர்ஸ் இல்லைன்னு கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய ஐடியாக்கள் ஏற்பட துவங்கும். உங்கள் படைப்புகளுக்கு வரவேற்புகள் இப்பொழுது பெருகும். அது எல்லாமே ஒரு நல்ல விதத்துல இருக்கு. 9ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் உடல்நலம், அதே போல தந்தை வர்க்கத்தாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ செல்வ செழிப்பு, நல்ல வருமானம் எல்லாமே இருக்கு. திருப்தியா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மீனாட்சியை போய் வழிபடணும், பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, தெள்ள தெளிதாருக்கு சீவன் சிவலிங்கம். நாங்க வாழ்க்கையில எதையும் தெளிவாக உணர்ந்துக்கணும் இல்லையா. மனக்குழப்பத்தோடய இருக்கக்கூடாது. பல கடகராசிக்காரர்கள் இப்பொழுது சில மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. தைரியமா துணிஞ்சு முடிவெடுக்கணும். சில முடிவுகள் எடுப்பதற்கு தயக்கம் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு அதிபதியான சந்திர பகவான் எங்க இருக்க, புனர்பூச நட்சத்திரத்துல பயணத்தை துவங்குகிறார். இது ஒரு நல்ல விஷயம். இந்த வாரம் ஸ்ரீராம நவமியை மிகச் சிறப்பாக நீங்க கொண்டாடுங்க. ஸ்ரீராம நவமி வழிபாடு என்பது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருப்பது கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்தவர்கள், கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்க போகிறது. லாயர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். டீச்சர்ஸுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். எழுத்தர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பொறுமையா போக வேண்டி இருக்கு. நமக்கு வேலை இருக்குமா இருக்காதாங்கிற கவலைகள் சிலருக்கு மேலோங்கும். சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே நேரத்தில் பாக்கியாதிபதி குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறதும் அவரோடு உங்களுடைய தனாதிபதி சேருவதும் 2 குடையவர்கள் ஒன்று இணைந்து 10ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் முன்னோர்களுடைய அனுக்கிரகத்தினால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கூடும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இப்போ தொலைதூரத்தில் இருந்து பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்தை அதிகப்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. அதே போல புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பெருகும். சகோதரியோடு இருந்த மனஸ்தாபம் விலகி ஒரு நல்ல இளைய சகோதரன் சகோதரியோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல தனப்புழக்கமும் உங்களுக்கு ஏற்படும். மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கும். அந்த கலக்கம் விலக
நீங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யணும், ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். சிறுதூர பயணங்கள், சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பயணம் செய்யும் போது கூடுதல் பாதுகாப்பை நீங்க அதிகப்படுத்திக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. சிவகாம சுந்தரியை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக இருக்கு. காரணம், ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல பஞ்சமாதிபதியோடு சேர்ந்திருக்க. 1-5க்கு அதிபதிகள் 9ஆம் இடத்துல சேர்ந்திருக்கா. திரிகோண ஸ்தானங்களின் தொடர்பு வாழ்க்கையை உயர்த்தும். ஒருத்தர் ஜாதகத்துல திரிகோண ஸ்தானாதிபதிகள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நமக்கு என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு அதிபதி இருப்பார் இல்லையா, அவருக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு பெருமளவு உதவுவார். ஒரு கேது திசை நமக்கு நடக்கிறது வச்சுக்கோங்க, அதுக்கு 1, 5, 9 என்ன கிரகங்கள் பார்க்கணும். அந்த கிரகங்கள் பேருதவி புரியும் நமக்கு. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். 9ஆம் இடத்துல 1-5க்குரிய அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருப்பதனாலே பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கிறது, முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கூடி வருது, உங்க பையனுக்கோ மகளுக்கோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவர்களால் நல்ல செய்தி உங்களுக்கு வருகிறது. உங்களுடைய நீண்ட தொலைவு பயணமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருப்பதனால் லைஃப் பார்ட்னரால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில போராட்டங்கள், மன போராட்டங்களை உங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட மன கொந்தளிப்பு அவர்கள்ட்ட இருக்கும், மன போராட்டங்கள் இருக்கும். எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றிய சிலரை பற்றி அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய அவர்களுடைய கருத்துக்கள், உங்கள் லைஃப் பார்ட்னருடைய கருத்துக்கள் உங்களுக்கு மனவேதனையை உண்டு பண்ணும். அவர்களுடைய மனவேதனையெல்லாம் உங்களிடம் வெளிப்படுத்துவார். நீங்க அந்த ப்ரெஷரை ஏத்துக்கிற மாதிரி சிம்மராசிக்கார ஆளுக்கு இருக்கும், அதனால மனவேதனைகள் இருக்கும். அதே நேரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு மனவேதனையோடையே இருந்துன்னு இருக்கார். எப்படி பாருங்க, பிஸ்னஸ் பார்ட்னரும் அப்படி இருக்கார். அது அவர்கிட்ட ஒரு கொந்தளிப்பு இருக்கு, பிஸ்னஸ் விட்டு விலகலாமா நினைக்கிறார். ஸோ சாந்தப்படுத்தி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அவர் அமைதிப்படுத்தி கொண்டு போங்க பிஸ்னஸ் பார்ட்னரை. 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன் சேர்ந்திருக்கு. ஆகவே பல இடங்களில் கணவன் மனைவி பிரிவும் சிலருக்கு ஏற்பட்டுறது. ரொம்ப அனுசரித்து போக வேண்டியது குடும்ப வாழ்க்கையில் அவசியமாக இருக்கு. இந்த சுக்கிரன் ராகு புதனுடைய அமைப்பை பார்க்கிற போது சில காதலில் பிரிவும் ஏற்படுவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. திருமண விஷயங்களில் எச்சரிக்கையாக பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. 7ல் சனி செவ்வாய் இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதையும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறோமா, சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக திருமண பொருத்தம் பார்க்கணும், கட்ட பொருத்தம் பார்க்கணும். கூடவே 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு. இது உடல் வலியை கொடுக்கும். நம்முடைய பேச்சுக்களினால் சில பிரச்சனைகளை உருவாக்குங்கிறதுனால நம்ம பொறுமையாக இருக்கணும். ரொம்ப பயந்துக்கணுமான பயம் தேவையில்லை. இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிக முதலீடு பண்ணிவிட்டு பிறகு அதை எடுப்பது, லாபத்தை எடுக்கிறது, போட்ட முதலீட்டு எடுக்கிறதே பலருக்கு கஷ்டமா இருக்கும். பெரிய அளவில் முதலீடுகளை பண்ணுவதை தவிர்க்கணும். இன்னும் சிலருக்கு டாக்ஸ் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு இருக்கு. ஆகவே முறையாக வரியை செலுத்தி விட்டு இருப்பது உங்களுக்கு மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அதுவும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்க போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் தேடி வரும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சப்தமத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. கூட உங்களுக்கு தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுனாலே நல்ல தனவரவு இந்த வாரம் வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவாளுக்கெல்லாம் வருமானம் கூடும். ஜோதிடத்துறையை சேர்ந்தவர்கள், கவுன்சிலிங் துறையை சேர்ந்தவர்கள், பல் மருத்துவர்கள், எலும்பு நோய் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் பலருக்கு கஸ்டமர்ஸ் கூடுறதும் புதிய வெற்றிக்கான வாய்ப்புகள் தெரியறதும் இப்போ ஆரம்பிச்சிடும். மனைவி வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். குடும்பத்தில்
இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். முதல் திருமணம் முறிவுற்றவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் தென்பட துவங்கும். வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த வியாபார முன்னேற்றம், நல்ல ஒரு உயர்வு காத்துருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சில கன்னிராசிக்காரர்கள் தாங்கள் விரும்பிய லைஃப் பார்ட்னரை தாங்களே தேர்ந்தெடுத்து அதை பெற்றோர்கிட்ட தெரிவிக்க போறீங்க. புதிய காதல் மலரப்போகிறது. 6ஆம் இடத்துல சனி செவ்வாயுடைய கூட்டணி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில நெருக்கடியை கொடுக்கும். இதை கொஞ்சம் பொறுத்து கொண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. உடல் நலத்தில் சிலருக்கு சில பிரச்சனைகள் காட்டக்கூடிய காலம் என்பதனால மெடிக்கல் அட்வைஸ் நம்ம நல்லபடியாக எடுத்துக்கணும். முறைப்படி டாக்டரை பார்க்கணும், மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். பயத்தில் பிரச்சனை தானே, இதை பெருசாக வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையும் விட்டுறக்கூடாது. முறைப்படியான மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் காட்டும்னு இருக்கு. அதனால உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம்ங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் திருமண வைபவங்களில் பங்கு கொள்வீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். என்ன சார் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது நல்லதில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறாள். அவர் உச்சமா இருக்க. சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பதும் அவரோடு பாக்கியாதிபதி புதன் சேர்ந்திருப்பதும் என்னமான ஒரு நிகழ்வு. பொதுவாகவே 6ஆம் இடத்துல புதன் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், சிலருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், சிலருக்கு பிசிஓடி சம்பந்தப்பட்ட பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், இவைகளெல்லாம் தோன்றி 9க்குடையவராகவும் அந்த புதன் இருப்பதனாலே நிவர்த்தியும் ஏற்பற்றும். சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது வெளிப்பட்டதுன்னா கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று வெளிப்பட்டு நிவர்த்தி ஆகிறதுன்னு அர்த்தம். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சு பூரண உடல் நலம் உங்களுக்கு கிடைக்க போறது. 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருப்பது குடும்ப வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை, கணவன் மனைவி உறவுல ஒரு போராட்டத்தை, ஒரு வாக்குவாதத்தை காட்டுது. மனைவி ஏதாவது சொன்னா நாம ஒரு கருத்து சொல்றது, நம்ம ஒரு கருத்து சொன்னா அவங்க மாறுபட்டு கருத்து சொல்றது அப்படின்னு ஒரு வாக்குவாதம் குடும்பத்துல வரும். சமாதானமாக நெடுநேரம் எடுக்கும். அப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் குடும்பத்தில் நடக்கும். அப்போ இந்த வாக்குவாதம் வரும்னு தெரியறதுனால இந்த வாரம் அமைதியா போயிடணும். வார பலன்கள்ல பஞ்சநாதன் என்ன சொல்றார், துளாராசிக்காரர்களுக்கு நீ வாக்குவாதம் வரும், வெளியே சட்டையை மாட்டிட்டு போகணும்னு சொல்லிவிட்டார். சண்டை வரும்போது அது மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சண்டை வரும்போது வீட்டில் சண்டையை போடாமல் வெளியே அமைதியா போயிடுறதுதான் பல நன்மையை தரும் உங்களுக்கு. துளாராசிக்காரா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றதுக்கு கடன் உதவி கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நல்ல கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸை வெகுவா முன்னேற்ற முடியும். 7ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது விசேஷமான தன்மை. சிவராஜ யோகம். இந்த யோகம் உங்க வாழ்க்கையில நன்னா உங்களை உயர்த்த போறது. நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போறது. சூரிய பகவான் உங்களுடைய பாதகாதிபதியே தோஷமா இருக்காரேன்னு நினைக்க வேண்டாம். குரு சேர்ந்து இருப்பதனால அந்த தோஷம் விலகிடுறது. அதனால தகப்பனாருக்கு முன்னேற்றம், அவரால் உங்களுக்கு முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் பெறுகிறது. குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஸோ இந்த வாரம் நல்ல வாரம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சில போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவது உங்களுக்கு மிக நல்லது. உடம்புல சிலருக்கு இனிப்பு சுவை கூடும், சுகர் அதிகமாகும் அப்படின்னு இருக்கு. அதை மனசுல புரிஞ்சுட்டு அதுக்குரிய மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ, பசும் நெய் தீபம் ஏற்றுங்கோ, எல்லா நன்மையும் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தானே தெய்வம். அந்த செவ்வாய் பகவானை வழிபட்டா வாழ்க்கை நன்னா இருக்கும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் ஸ்கந்தன், அந்த முருகனை வழிபடவும் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும். அதனால விருச்சிக ராசியில பிறந்தவா எப்பவுமே முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதுவும் இப்போ ராசி அதிபதி செவ்வாயும்
சனியும் ஒன்று சேர்ந்து சதுர்த்தம கேந்திரத்தில் இருக்காங்க. பொதுவாக இந்த அமைப்பு அவ்வளவு பாராட்டத்தக்க அமைப்பு இல்லை. செவ்வாய் சனி சேர்க்கை சிலரை கோடீஸ்வரனாக ஆக்குகிறது, அது வேற. ஆனால் அந்த செவ்வாய் சனியுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு சொத்துக்கள், பழைய சொத்துக்கள் நிறைய வாங்குறவள கோடீஸ்வரனா ஆக்கும். சில பேருக்கு பழைய வீடுகளை வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. செவ்வாய் சனி சேர்க்கைக்கு புது வீடு வாங்கக்கூடாது, பழைய வீடு வாங்கணும். பழைய வீடு வாங்கி போட்டு அதை வாடகைக்கு விட்டு அதனால பணம் சம்பாதிக்கக்கூடியது, கடைகள் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிப்பது, அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரா இப்போ முயற்சி பண்ணலாம், நல்லது நடக்கும். நெஞ்சக நோய்கள் இருக்குமே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அதே மாதிரி காதல் விஷயங்கள், 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு சேரக்கூடிய இந்த காலகட்டங்களில் சிலருக்கு காதல் விஷயங்களில் சில பிரிவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காதல்ங்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், கல்யாணம்னு வரும்போது சில பிரிவுகளை நோக்கி செல்லக்கூடிய அமைப்போ, கல்யாணத்திற்கு போதுமான கன்கரன்ஸ் பெரியவர்கள் மத்தியில் கிடைக்காமல் அவதிப்படக்கூடிய அமைப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டம் நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கு நீங்க நாகநாத சுவாமியை வழிபடணும். நயினார் கோவில் நாகநாத சுவாமியை வழிபடுகிற போது திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகி மிகுந்த நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம், படிப்பில் நல்ல சாதிக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு. நிறைய கடன் வாங்க வைக்கும். பிள்ளைகள் அவர்கள் மனம் போன போக்கில் பேசுவாங்க, அதனால சில மன வருத்தங்கள் வரும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் 10க்குடைய சூரியன் சேர்ந்திருக்கிறதும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப அருமையா இருக்கு. அதனால நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உடல் நலத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். உடம்பு அசதி, தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு, அதெல்லாம் தெரியறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப மனக்கவலைகள் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பச்சை இலைகளால் அபிஷேகம் பண்ணணும். என்ன இலைகள் கிடைக்குமோ அந்த இலைகள் எல்லாம் போட்டுண்டு ஓம் கம் கணபதியே நமகான் மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு இலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் போட்டு வழிபட்டாலே நல்ல பலன் தருவார். பூரண உடல் நலம் தருவார். கட்டிய மனைவிக்கும் உங்களுக்கும் இடையிலே இணக்கமான உறவை தருவார். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கும். ஆகவே இந்த வாரம் நீங்கள் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் இன்னும் 5ஆம் இடத்துல தான் இருந்துட்டு இருக்க. அவர் உங்களை பார்த்துட்டு இருக்க. நிறைய நன்மைகளை தருவார் குரு பகவான். உங்க லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல பொருளாதார மேன்மையை கொடுப்பார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீர்வதற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், அவர்கள் செய்த பாக்கியம் உங்களுக்கு உதவ போறது. இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. இதனால குடும்பத்தில் திருமண காரியங்கள் கூடி வரும். ஃபாரின் வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறையவே கூடி வரும். ஹெல்த் இஷ்யூஸ் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும், அதை கவனமாக பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல புதன் ராகு சேர்ந்திருப்பது நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே சனி செவ்வாயுடைய கூட்டணி 3ஆம் இடத்துல இருக்கு. ஆகவே 4ஆம் இடத்துல இந்த ராகு புதன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு நம்ம மிக கவனமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு நெஞ்சக நோய்களினால் பாதிப்பு ஆல்ரெடியே இருந்துருக்கும், சிலருக்கு புதியதாக இப்பொழுது தொடங்கும். ஆகவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவா கூட மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டா தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. குடும்பத்தில் கல்யாண விஷயங்கள் கூடி வரும். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். படிப்பில் மாணவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இப்போ மிக மிக அவசியம். வியாபார பெருமக்கள் வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறது மிக முக்கியமாக இருக்கு. சிலரால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கும். உங்கள் பணியாளர்களாலே நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பும் தென்படுறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். உங்கள் ஆழ் மனதிலே சில வருத்தங்களும் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் மாசாணியம்மனை வழிபட எல்லா துன்பங்களும் விலகும், நன்மைகள் பெருகும். மகர ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா?
ஏன் மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன். சந்திரன் ஒரு ஒளி கிரகம். என்னைக்கு சந்திரன் நம்ம ஜாதகத்துல நம்மளை பார்க்குதோ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம், ஒளிமயமான வாழ்க்கைன்னு அர்த்தம். சில பேருக்கு லக்னத்தை சூரியன் பார்ப்பாரு, நம்ம ரொம்ப பிரகாசமா வாழ்க்கையில வரப்போறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த வாரத்துல பாருங்க, உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்காரு பாருங்க, அவர் மெல்ல 5ஆம் இடத்தை பார்த்து நிகழ்றாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. சந்திர பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி வராரு பாருங்க, சந்திர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பு. ஸ்ரீராமநவமியை கொண்டாடுங்க மகர ராசிக்காரங்க, எல்லா நன்மைகளும் வரும். உங்களுக்கு நல்ல தன லாபம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் கூடி வருது இல்லை ஐயா? எப்பயா கல்யாணம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போதையா கல்யாணம் சொல்லலாம். அப்படி அருமையான நேரம் உங்களுக்கு கூடி வருது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. இன்னும் சிலருக்கு நெஞ்சக நோய்கள் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் சிலருக்கு காட்டுது, கொழுப்பு ஹார்ட்டில் அடைக்குது. சில மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது மிக நல்லது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் அடையாளம் காட்டுது. இதை கண்டு பயப்படணுமானா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டீங்கன்னா பயப்பட வேண்டியது இல்லை. இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மம் பண்ணுங்க, துவரம் பருப்பு, எள் போன்றவற்றையெல்லாம் தானம் செய்யுங்க. தானம் செய்ய செய்ய உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன் சேர்ந்திருக்கிறார்கள். உங்க கம்யூனிகேஷன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவையெல்லாம் இப்போ ஏற்படும். 9ஆம் இடத்துக்குரிய புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ கம்யூனிகேஷன் செக்டார்ல பெரிய வளர்ச்சி, ஃபாரின் போற யோகம், எல்லா வகையான வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்பட போகுது. மகர ராசிக்கார மாணவர்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றம். அப்போ தொட்டது துலங்கும் நல்ல வாரம் எடுத்துக்கலாமா? தாராளம் எடுத்துக்கலாம், நல்லா இருப்பீங்க, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர், அவரை வழிபடுங்க, நல்லது நடக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்காரு. அவரு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியை பார்த்து வந்துட்டாரு. பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா வேலையே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்த கும்பராசிக்காரங்க பலருக்கு இப்ப வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன தேவை? நாவடக்கம் அவசியம். மனசுல கோளாறான எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும், கொந்தளிப்பு கொடுக்கும். சனி செவ்வாய் கூட்டணி உங்க சிந்தனையில ஒரு கொந்தளிப்பு கொடுத்துரும். எங்கேயுமே கொந்தளிக்காம பொறுமையாக நடைபெறுவது என்பது நல்லது. உங்களுடைய பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் இறங்குவீங்க. நல்ல தனலாபம் வரும், நல்ல நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்க பேச்சில் ஒரு மிடுக்கு இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. 7க்குரிய சூரியனும் லாபத்துக்குரிய குருவும் ஒன்று சேர்ந்து நல்ல தனலாபம். உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் தனலாபம், அரசாங்க ஒப்பந்தங்கள் எடுத்தவங்களுக்கு நல்ல தனலாபம், அரசு வழி ஆதாயம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் காத்திருக்கு. உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் மெல்ல மெல்ல மறைய போகுது. கோபத்தை கட்டுப்படுத்தினா கும்பராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு அப்படின்னு உங்களுடைய ராசி நமக்கு புரிய வைக்குது. வியாபாரிகளுக்கு ஒரு நல்லது ஒரு லாபம் இருக்கும். உங்களுடைய வெல்விஷருடைய அட்வைஸ் எடுத்துக்கிடுங்க, அந்த அட்வைஸ் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்த போகுது. படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வியில நல்ல ஒரு வளர்ச்சி தென்பட போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், அவரை வழிபடுங்க, எல்லாமே நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில 3 கிரகம் சேர்ந்திருக்குங்க. சுக்கிரன், ராகு, புதன். இது எப்படி பல குழப்பங்களோடு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு திருமணம் சம்பந்தமான பல குழப்பங்கள் இருந்திருக்கும், பல தடைகள் இருந்திருக்கும். தடைகளை நீக்கிக்கிட்டு இப்ப திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். உங்க வேலையில பல தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகளை நீக்கிக்கிட்டு புதிய வேலை இப்போ கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல காலம் நடக்குது.
இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்திற்குரிய புதன் ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இப்போ ஏற்படும். இந்த வேலை மாற்றத்தை தவிர்க்க முடியாத வேலை மாற்றமாக பலருக்கு இப்போ அமையும். நல்ல தனலாபம், உங்க பிள்ளைகள் வழியில நல்ல வளர்ச்சி, பிசினஸ்ல நீங்க பெருமிதப்படத்தக்க அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனா பிறருடைய அட்வைஸை கேட்டு நடக்கணும். உங்களுடைய வெல்விஷருடைய அட்வைஸை மறுத்துட்டு போகக்கூடாது, கேட்டு நடக்கணும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துர்க்கை அம்மன் வழிபாட்டை மீனராசிக்காரங்க செய்துக்கிட்டே இருக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் துர்க்கை அம்மனை வழிபடுவது, துர்க்கை அம்மனுக்கு பசுமை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை துர்க்கை அள்ளி கொடுப்பாள். 12 ராசிகளை சேர்ந்த அன்பர்களே, இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் ஜாதகத்திற்கு தகுந்தாற் போலும் பலன்கள் வேறுபடும் இல்லையா? அப்படி உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே போல நியூமராலஜி பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது, திருமண பொருத்தம் பார்த்தல், சுப முகூர்த்தம் குறித்தல், எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருது. முறைப்படியாக முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது எங்களுடைய அலுவலகத்தில் உள்ளவங்க எங்கேஜாக இருந்தாங்கன்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேரும் நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் முகவரியும் ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.